KHRKல இதெல்லாம் கவனிச்சிங்களா? ஸ்டார்டிங் ஃப்ரேம்ல நெல்சனுக்கு பின்னாடி இருக்க போஸ்டர் தான் த காட்ஃபாதர் பட போஸ்டர். அந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் தான் கமல் நடிச்ச நாயகன் படம். பக்கத்துல இருக்க ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் அமெரிக்காவும் ஒரு கேங்ஸ்டர் படம், காட்ஃபாதரும் கேங்ஸ்டர் படம். ஸோ இந்த படமும் கண்டிப்பா கேங்ஸ்டர் மூவின்னு சொல்லாம சொல்லிட்டாங்க. கமலோட ரூம் நம்பர் பாத்தீங்கன்னா 7. அது அவரோட பிறந்த நாள் தேதி. 7 நம்பர் ஆப்போசிட்னா கண்டிப்பா அந்த ரூம் நம்பரும் 12 தான் இருக்கும். அது ரஜினி சாரோட பிறந்தநாள் தேதி. அனிருத் சொல்ற அந்த பாப்பி லஹாரி இந்தியில ஃபேமஸ் டிஸ்கோ சிங்கர். இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இந்த படம் ஒரு பீரியட் கேங்ஸ்டர் படமா தான் இருக்கும் போல. லுக் வைஸ் அண்ட் 2 பேரோட கேரக்டர் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட் படத்தை ஞாபகப்படுத்துது. ஒருவேளை இது அனௌன்ஸ்மெண்ட்காக எடுத்த வீடியோவா இல்ல இப்படித்தான் இருக்க போதான்னு படம் வந்தாதான் தெரியும். எப்படி இருந்தாலும் ரஜினியும் கமலும் பல வருட கேப்புக்கு அப்புறம் சேர்ந்து படம் பண்றது தமிழ் சினிமா ஃபேன்ஸ்க்கு மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்கும்.